அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன குடுத்திருக்காங்கன்னா, இந்தியா மீது 50% வரி உயர்வு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது சமீபத்தில 25% வரிய வந்து அமெரிக்கா நம்ம மேல விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இந்த கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? நம்ம அதிக அளவுல ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய்கள வாங்கிட்டு இருக்கோம். அத நிறுத்த இந்தியா வந்து முன் வரல. ஏன்னா, அது நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கு. அமெரிக்காவுக்கு தேவையான விஷயத்த நம்ம எதுக்கு பண்ணணும்? நமக்கு தேவையான விஷயத்த தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இந்தியா ஃபுல்லாவே இருக்காது. நம்ம அரசாங்கம் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய வாங்குறது சரிதான். ஏன்னா, அது நம்ம வர்த்தக தேவைகளுக்காகவும், நம்மளுடைய மக்கள அ அந்த ஒரு விஷயத்திலிருந்து காப்பாத்துறதுக்காகவும், எண்ணெய் விலை உயர்வுகள்ல இருந்து காப்பாத்துறதுக்காகவும் தான் நம்ம இத பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யா, யுக்ரைனோட சண்டை போடுறது அது அவங்களோட பிரச்சனை. ஐநாவுடைய பிரச்சனை. அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய வாங்கக்கூடாது அப்படிங்கிறத மேற்கத்திய நாடுகள் ரொம்ப வலியுறுத்துனாங்க. நம்ம வந்து அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஓகேவா? நம்ப எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எப்பயுமே நல்ல ஒரு டயலாக் வந்து சொல்லுவாரு. "வெஸ்டர்ன் ப்ராப்ளம் இஸ் நாட் இந்தியாஸ் ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகேவா? அதனால நம்ப வந்து அந்த ஒரு நிலைப்பாட எடுத்தனால, இப்ப அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்கள் மீது 50% வரிகள வந்து போட்டிருக்கிறாங்க. சரியா? 50% அந்த வரிய வந்து உயர்த்தி இருக்காங்க. சரியா? அதுதான் முதல் செய்தியில வந்து குடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிய பத்தி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 11.19% உயர்ந்திருக்கு. 11.19% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ரியல் குரோத் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ரியல் ஜிடிபி குரோத் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுவுமே இன்கிரீஸ் ஆயிருக்கு. 3,316,619 அப்படிங்கிற இந்த லட்சங்கள்ல வந்து இருக்கு. ஓகேவா? 3.1 லேக் வந்து இருக்கு நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறதும். இத யாரு சொல்றாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் புரோகிராம் இம்ப்ளிமென்டேஷன் புள்ளியியல் அமைச்சகம் தான் இத வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியானது 2 இலக்கங்களாக இருக்கு. ஓகே. 14 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம டபுள் டிஜிட் குரோத் ரேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்திய அளவிலே எந்த மாநிலமும் 11% வளர்ச்சிய வந்து இன்னும் எட்ட கிடையாது. இந்த வருஷம் 2024, 25 நிதி ஆண்டுல. நம்ம தான் வந்து இத அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவை உண்டோ அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அரிய செயல்கள் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. செய்யக்கூடிய செயலையும், கரெக்ட்டான அந்த கருவிகளையும், கரெக்ட்டான காலத்தையும் அறிந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறளின் 483 அதிகாரம் காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல இத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.